பண்ணலாம். ஹலோ பார்த்திபன், சொல்லுமா. நான் உங்க ஃப்ரெண்ட் கௌதமோட வைஃப் பேசுறேன். அவர் இங்க வந்தாரா? இங்க வரலையேம்மா. என்ன விஷயம்? ஏதோ ப்ராப்ளமா? இல்ல, அவர் ஃபோன் ரீச் ஆகல, அதான் கேட்டேன். சாரி சாரி சார். பரவாயில்ல, இருக்கட்டுமா. அங்க கேப்போம். ஹலோ சுந்தர், சொல்லுங்க மேடம். நான் கௌதமோட வைஃப் பேசுறேன். அவர் உங்களை பார்க்க வந்தாரா? இல்லையே மேடம், இங்க வரலையே. ஓகே, சாரி. கடவுளே, என்னது இது? இது உனக்கே நியாயமா இருக்கா? கௌதம், கௌதம் எனக்கு நீ கொடுத்த புள்ள. அவன என்கிட்ட இருந்த நீ ஏன் புடுங்கலாமா? சொல்லு. ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கணும்னா 10 மாசம்தான் அவ வயித்துல சுமப்பா. அந்த கஷ்டம் தான் அவளுக்கு. ஆனா நான் என் கௌதம 30 வருஷமா என் மனசுல அவனை சுமந்திருக்கேன். இந்த ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன். கடைசியில நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே. அந்த அதிர்ச்சியில அவன் என்ன விட்டுட்டு போயிட்டானே. என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டானே. கடவுளே, இல்ல, என் புள்ள எனக்கு வேணும். என் புள்ள எனக்கு வேணும். அவன் முகத்தை நான் பார்க்கணும். அப்படி அவனை நான் பார்க்கலன்னா என் முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது. நான் இன்னைக்கே செத்துருவேன். என் புள்ள எனக்கு வேணும். கௌதம், எங்க பாருங்க, என் புள்ள எனக்கு வேணும். 10 மாசம் பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஓடின அந்த பாவத்துக்கு 30 வருஷம் கழிச்சுதான் என் புள்ள முகத்தை நான் பார்த்தேன். அந்த சந்தோஷம் வடியறதுக்குள்ள என் புள்ளைய நான் தொலைச்சிட்டேன். கௌதம், நீ எங்க போயிட்ட? என் புள்ளைய நினைச்சு என்னால வாய் விட்டு கூட அழ முடியாத துர்பாகியவதி ஆயிட்ட. இன்னும் எனக்கு எத்தனை துன்பத்தை தான் கொடுப்ப? என் புள்ள எனக்கு வேணும். என் புள்ள எனக்கு வேணும். கௌதம் எங்க போயிருப்பான்? கௌதம் காணாம போயிட்டானா? கௌதம், எங்க இருக்கீங்க? எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்க? என்னை விட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சேன். புரிஞ்சுக்கோங்க கௌதம், உங்களை யாரும் வெறுக்கல. கார்த்திக் கூட உங்களுக்காக அழறான். நீங்க ஜானகியத்தையோட புள்ளதான். யாருமே எதுவுமே சொல்லல. வீடே உங்களை கண்ணீர்ல தேடுது. வந்துடுங்க கௌதம். இப்போ நீங்க எங்கதான் இருக்கீங்க கௌதம்? கௌதம், கௌதம், என்ன சாமி கும்பிட வந்துட்டு கண்ணு மூடி உட்கார்ந்துருக்கீங்க?
பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க போய் அர்ச்சனை பண்ணிடலாம். போலாம். கொஞ்ச நேரம் உட்காரு, போலாம். என்ன சாருக்கு உட்கார்ந்தா எந்திரிக்க மனசு வரலையோ? இந்த இடம் அப்படி அவ்வளோ ஸ்பெஷல். ஆ, புரியலையே. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடம் அவங்க மனசு விரும்புற மாதிரி சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கிற இடமா அமையும். எனக்கு இந்த இடம் அப்படி. அதுக்கு காரணம் நீதான். நானா? ரோட்ல உன்னை முதல் முறை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த முறை இங்கதான் பார்த்தேன். அந்த சந்திப்பு என்னையே அறியாம என் மனசு உன்கிட்ட கட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மனா பார்த்து நம்மள சேர்த்து வச்சிட்டாங்க. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமும் சேர்ந்து வந்தது. இன்னும் சொல்ல போனா சந்தோஷம்னா என்னன்னு அப்பதான் எனக்கு தெரியவே ஆரம்பிச்சது. என்னோட அத்தனை வளர்ச்சியும் சந்தோஷமும் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு ஒரு சென்டிமெண்ட். அதனால எனக்கு எப்ப சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் இங்க வந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு போவேன். அப்படியா? இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போச்சு. மனசுக்கு நெருக்கமான விஷயங்களை நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. இதுவும் அந்த மாதிரி தான். பிசினஸ்ல ஏதாவது முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னா இங்க தான் வந்துட்டு போவேன். என் மனசுக்கு எவ்வளவு வலி வந்தாலும் அப்போ இங்க தான் வருவேன். இந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தா போதும். மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் ஒரே நொடியில அப்படியே மொத்த பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் கிடைக்கும். அதான். சோ உன்னை எப்படி என்னால எப்பவும் விட முடியாதோ அதே மாதிரி இந்த இடத்தையும் என்னால எப்பவும் விட முடியாது. அதான் இங்க வந்து உட்கார்ந்தாலே எந்திரிக்கவே மனசு வர மாட்டேங்குது. அது சரி. அதுக்காக இங்கேயே ஒரேடியா உட்கார்ந்துட்டு இருந்தா அப்புறம் கோயில் நடைய மூடிட்டு போயிடுவாங்க. வாங்க போய் அர்ச்சனை பண்ணலாம். சரி, வா போலாம். ஒருவேளை கௌதம் அந்த கோவிலுக்கு போயிருப்பாரோ? கரெக்ட். எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லைன்னா கௌதம் கோயிலுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பாரு. கௌதம், நீங்க அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க கௌதம். அண்ணன், அம்மன் கோயிலுக்கு போங்களேன். ஓகே மேடம். கௌதம் எனக்கு வேணும். குடும்பமே மொத்தமா சேர்ந்து தேடுறத பார்த்தா ஒருவேளை கௌதம தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்களோ? ஐயோ, இறக்கிய வர நினைச்சதை சாதிக்கிறவ விடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.